அப்போலோ மருத்துவமனை சார்பில் பித்தப்பை நோய் பற்றிய சர்வதேச கருத்தரங்கம் சென்னையில் நடந்தது. சென்னை அப்போலோ மருத்துவமனை சார்பில் வெள்ளியன்று தேனாம்பேட்டையில் பித்தப்பை நோய் பற்றிய சர்வதேச கருத்தரங்கம் நடந்தது. இதில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 300 மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். இக்கருத்தரங்கில் பித்தப்பை நோய்களை கண்டறிதல், சிகிச்சை மற்றும் நோய் வரும் முன் தடுப்பு குறித்து மருத்துவர்கள் பேசினர். பின்னர் இரையக குடலிய முதுநிலை மருத்துவர் டி. பாலச்சந்தர் பேசும்போது, பித்தப்பை கல்நோய் என்பது பலருக்கு அடிவயிற்று வலிக்கான ஒரு முக்கிய காரணமாக இருப்பது அதிகமாக இருப்பதாகவும், இன்றைய காலகட்டத்தில் பித்த நோய் குறித்த விழிப்புணர்வு அவசியமாகிறது என்றும் தெரிவித்தார். நோய் பரவி முற்றிய நிலையில் பெரும்பாலான நோயாளிகள் தங்களிடம் வருவதால் பித்தப்பை புற்றுநோய் பாதித்துள்ள நோயாளிகளில் 20% பேரை மட்டுமே காப்பாற்ற முடிகிறது என்றும், பித்தப்பை புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு விழிப்புணர்வு மற்றும் ஆரம்ப நிலையிலேயே நோய் பாதிப்பை கண்டறிதல் மிக அவசியம் என்றும் தெரிவித்தார். பித்தப்பை கற்கள் பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் தான் அதிகமாக இருந்தது. ஏன்னா அவங்களுடைய உணவு பழக்கங்கள், சீதோஷ்ணம் நிலைகள், அவங்களுடைய இருப்பிடங்கள், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் சேர்த்ததுனால அவங்களுக்கு அதிகமாக இருந்தது பித்தப்பை கற்கள். இப்போது பித்தப்பை கற்கள்லாம் இளைஞர் வயசுலேயே வர ஆரம்பிச்சிருச்சு. முக்கியமாக இது பார்த்திங்கன்னா இது பெண்கள் அந்த 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 அடிப்படையில் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 மடங்கு ஆம்பளைங்களோட அதிகமாக நாம் பார்க்கிறோம். சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு அதிகபட்சம் பித்தப்பை கற்கள் வர வாய்ப்பு உண்டு அப்படின்ற இதில் நிரூபிக்கிறாங்க. கார்போஹைட்ரேட்ஸ், ரீஃபைன்டு சுகர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அரிசி உட்கொள்கிறோம் நம்முடைய பேசிக் ஃபுட்டே ரைஸ் கன்சம்ஷன். ஸோ இந்த கார்போஹைட்ரேட் அதிகமாக சாப்பிட்றதுனால நம்மளுக்கு புரதம் கம்மியாக சாப்பிட்றோம். ஆனால் கொழுப்புகள்லாம் ஜாஸ்தி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எங்கள் ஜென்ரேஷன். ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் அதனால் சர்க்கரை வியாதிக்கு வாய்ப்பு உண்டு இங்கே அதிகமாக இருக்குது. உடல் பருமன், ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் பருமன் இருந்தால் அவங்களுக்கு அதிக வாய்ப்பாக பித்தப்பை கற்கள் வர வாய்ப்புண்டு. அவங்களுக்கு அதிக அளவில் அவங்களுக்கு பித்தப்பையினுடைய புற்றுநோய் வர வாய்ப்புண்டு. நம்மளுடைய மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு அதனால் வர சில பிரச்சனைகளை நாங்கள் முன்கூட்டியே பாதுகாப்பாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனைகளை தடுப்பு முறைகளை நம்ம பண்ண முடியும். அப்போலோ ஆஸ்பத்திரியில் பார்த்திங்கன்னா முக்கியமாக இது எங்கள்கிட்ட உபகரணங்கள், அதாவது கண்டிப்புக்கு அந்த பித்தப்பையினுடைய நோய்களை கண்டுபிடிக்க உபகரணங்கள், அதாவது இன்வெஸ்டிகேஷன்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ், டெக்னாலஜி பார்த்திங்கன்னா எங்ககிட்ட நவீன முறை, மாடர்ன் டெக்னாலஜி அவைலபிள். ஏர்லி டயக்னோசிஸ், அதாவது அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு நோயாளிக்கு அது வரும் முன் காப்போம் அப்படின்னு சொல்கிறா போல் அடிப்படையில் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு நல்ல நிவாரணம் கொடுக்க எல்லா உபகரணங்களும் அப்போலோ ஹாஸ்பிட்டல் கிரீம்ஸ் ரோட் சென்னையில் இருக்குது.